ரோஹிணி, அந்த டேப்லெட் உன் மாமியார் கொடுத்துட்டியா? ஒரு வழியா இப்பதான் டீல கலந்து கொடுத்துருக்கிட்டு படுத்து தூங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவ்வளவு நேரம் ஆனாலும் அது வேலை செய்யாது. இனிமேதான் அவங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. கொடுத்தது 3 இல்லடி, அது ஒரு விட்டமின் டேப்லெட். அததான் மாத்தி கொடுத்துட்டேன். அப்ப அவங்க தூங்க மாட்டாங்களா? இனிமேதான் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்க போறாங்க. பூஜை ரூம் எதுக்கு கிளீன் பண்ண சொல்லுவாங்க? போய் கிளீன் பண்ணு போ. அப்பா எங்கடா? ஆளாளுக்கு சும்மா வரீங்க? இங்க இருக்காருன்னு தெரியலமா. தெரியலையா? அம்மா ஏரியா முழுக்க தேடிட்டு தான் வரேன். போய் பூஜை ரூம்ல கோலம் போடு போ. நீ பாத்தியா பேசுனியா? நான் பாக்கலாமா, ஆனா ஒருத்தர் மூலமா தகவல் அனுப்பியிருக்கிறேன். டேய், உங்களெல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லடா. ஏமா ஏமா எதுக்குமா ரோகிணி தலையில கொட்டுறீங்க? எல்லாத்துக்கும் காரணம் இவதானே. மீனா, நீ என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அந்த கற்பூரத்தை ஏத்தி வை. நான் பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த கற்பூரம் அணைய கூடாது. வா. ஆண்டி வலிக்குது ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. அப்படிதான் வலிக்கும். இது சாதாரண பூஜை, ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜை. ஜெய் பத்ரகாளி சொல்லு. ஜெய் பத்ரகாளி சொல்லு. அப்பா நாளைக்கு காலைல வந்துருவாராம். இருக்கும்போது பொழுதுனிக்கு அவரை கரிச்சு கூட்டிட்டே இருக்க வேண்டியது. இப்ப அப்பா கோச்சிட்டு எங்கேயோ போனதுக்கு அப்புறம் உடனே அவரை நினைச்சு கவலைப்பட்டு என்ன பிரச்சனை? சும்மா தலையிலே கொட்டி இருந்தா தலையில மட்டும் கொட்டாதீங்க, வேற எங்க வேணா அடிச்சுக்கணும்னு சொல்லிடுறேன். அவரை தாண்டா கேக்குறேன். நான் அப்பாட்டு இருந்து போன் வந்துச்சுன்னு சொன்னேன்மா. ஆமா சொன்னேன். எப்படியோ வந்துட்டீங்க அங்கிள். ஆண்டி உங்களை நினைச்சு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. யாரும் பயப்படாதீங்க, எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்.